கீர்த்திக்கு பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் எகைன் அர்ஜுன் கூட நல்லா க்ளோஸாக இருந்திருப்பாங்க. அப்பவும் அர்ஜுன் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் அப்படி சொல்லி போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். கீர்த்தியும் அடுத்த நாள் நான் உனக்கு பதில் சொல்கிறேன், நீ இப்போ போ அப்படி சொல்லி வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிடறாங்க. அடுத்த நாள் 2 பேரும் வெளியே போகிறப்ப இப்போது அவங்க அப்பாவோட ரிங்கை ஒன்று எடுத்து கொடுத்து, இந்த ரிங் உங்கள் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் நான் உன் கூடயே இருக்க மாதிரி அப்படி சொல்லி 2 பேரும் அவங்க லவ்வை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ப்ரப்போஸும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் செம்ம ஜாலியாக வெளியே போகிறது வர்றது இப்படி சூப்பராக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் கீர்த்திக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படி சொல்லி அர்ஜுனுக்கு வந்து கால் வருது. ஒரு இன்டர்வியூவில் இருக்கிறப்பவே அந்த இன்டர்வியூ கூட அட்டென்ட் பண்ணாமல் அர்ஜுன் வந்து கீர்த்தியை போய் மீட் பண்ணுறான். கீர்த்தியை பார்த்ததுமே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறான் அர்ஜுன். கொஞ்ச நாள்லேயே அவங்க லவ் பண்ணுற மேட்டர் கீர்த்தியோட அம்மாவுக்கு தெரிஞ்சது. அவங்க அம்மாவும் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அவளை வந்து அனுப்புகிறாங்க. அன்னைக்கு நைட்டே கீர்த்தியும் அர்ஜுனும் மீட் பண்ணுறாங்க. பயங்கரமான சண்டை வருது. அதில் அர்ஜுன் வந்து அவள் ஃப்ரெண்டு கிட்ட இவளை பார்க்காம இருந்து தான் என் லைஃப் நல்லா இருந்திருக்கும்டா, வேலைலாம் எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கிறத கீர்த்தி வந்து கேட்டுறா. இவனும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான். பட் இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் நான் வரவே மாட்டேன், என்னை விட்டுரு அப்படி சொல்லி கீர்த்தி இங்கேருந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறா.